ஒரு காதல். திமுரு பிடிச்சவ என்னையவா கிள்ற கிரடி, உன்னை என்ன பண்றன்னு பாரு. என்ன சார் யோசிக்கிறீங்க? தூக்கி உட்கார வைங்க. தூக்க தெம்பில்லையா? யார்கிட்ட தெம்பில்ல? இப்ப தூக்குறோம் பாரு. என்கிட்டே உன் வேலையை காட்டுற. என்ன சார் வண்டி கொடை சாஞ்சு போச்சு? போதும், இப்படியே விட்டா வானத்தை வந்து தூக்கி உட்காச்சிருக்கீங்க போல இருக்கு. நீங்க தான் வின்னர். அங்க போய் நில்லுங்க. சூப்பர், கலக்கிட்டீங்க. பெண் வீட்டு சார்பா உரியடி விழா ஆரம்பமாகுது. இதுல யார் விருப்பப்படுறீங்களோ கலந்துக்கலாம். ஆனா இதுல ஜோடியா தான் கலந்துக்கணும். இது எப்படின்னா, ஆம்பளைங்க பொம்பளைங்களுக்கு கண்ணை கட்டி அவங்கள தூக்கிட்டு போய் உரியடிச்சு உடைக்கணும். முதல் ஜோடி யார்ப்பா வர்றது? நான் வரேன். பாபா. பாப்பலாம். சாப்பிட போலாம். அது அது சூப்பர். சரி, நேரம் முடிஞ்சது. நீங்க கிளம்பலாம். இறங்கும் போது அப்படியே காலி பண்ற மாதிரி இறங்குனா, இப்படி தடுமாறி வந்து நிக்கிறிய. கொண்டப்பா. சரி, குடு குடு. அடுத்த ஜோடி வாங்க. நல்லா அடி. அடிச்சிருவாங்க போல. நேரம் முடிஞ்சது. நீங்க கிளம்பலாம். இறக்கி விடுங்க. யாரும் வெற்றிகரமா அடிக்காம எப்படியா இந்த போட்டியை முடிக்கிறது? இது நம்ம ஊருக்கே அவமானம் இல்லையா? யாராவது வந்து இறங்கி அடிங்கயா. பெரியப்பா, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நான் சொல்ற யோசனையை கேட்டீங்கன்னா சீக்கிரமா உரி அடிச்சு இந்த விழாவை சூப்பரா முடிக்கலாம். என்ன யோசனை சரவணா, சொல்லு. மாமா, நம்ம ஆபீசர் சூர்யா சரியும் கயல் மரத்தை இறக்குனா
கண்டிப்பா தூள் பண்ணிடுவாங்க. நாமளும் உரியடி திருவிழாவை அமர்க்கலமா முடிக்கலாம்.